விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. No problem. No problem. No problem. டேய் டிகே, குரு சிஷன் ரவுண்ட்ல நீ மட்டும் ஆடிட்டு இருக்க, மாஸ்டர் எங்கடா? Baby, can't you see I'm calling? A guy like you should wear a warning. It's dangerous, I'm falling. There's no escape, I can't wait. I need a hit, baby, give me it. You're dangerous, I'm falling. சபா, நம்மள மாதிரி நடிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. சென்னைய போல ஊரே இல்ல, அதை எடுத்து சொல்ல ஆளா இல்ல. நீயோ நானோ வேற இல்ல. நண்பா சென்னைய நம்பி வாடா உள்ள. Kalma
போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா? இப்போ எப்படி ஆஃப் பண்றேன் பாரு. ஐயோ ஓகே, ஸோ தருண் குமார், உங்க பேரு? வினோ சார். வினோ. ஓகே, ஸோ தருண் குமார் அண்ட் அவரோட கொரியோகிராஃபர் வினோ சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. நிறைய பெரிய சாங் நினைக்கிறேன்ல, எவ்வளோ நிமிஷம் அது? ஒரு 6:45 அப்படி இருக்கும் சார். 6:45, 6 minutes 45 seconds பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. சூப்பராக இருந்துச்சு உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி காஸ்டியூம் வேறு போட்டிருந்தீங்க ஆரம்பத்தில். ஸோ வெரி நைஸ். ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். பிரசன்னா மாஸ்டர். தருண் குமார் அண்ட் பிரு, நைஸ் கொரியோகிராஃபி, நல்லா பண்ணியிருந்தீங்க. எவ்ரி திங் வாஸ் நைஸ். நடுலோக்குள்ள ஹியூமர்லாம் மிக்ஸ் பண்ணீங்க. தேங்க்யூ மாஸ்டர். 6:45 பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் அவுன்ஸ் கம்மி ஆயிடுச்சு. உங்கள் எனர்ஜியோட அவுன்ஸ் கம்மி. நீங்கள் எண்டுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் லைட்டாக பண்ணீங்க எல்லாரும். எனர்ஜி வைஸ் டிப் ஆகும்போது இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஓகே மாஸ்டர். ஸோ ஏன்னா எல்லாருமே சின்ன பசங்க, யாருமே இங்கே வந்துட்டு அபவ் 40 அந்த மாதிரி எல்லாம் சின்ன பசங்க, நல்லா ஆடலாம். அது வந்துட்டு நீங்கள் புஷ் பண்ணால் தான் ஆடுவாங்க. கண்டிப்பாக மாஸ்டர். ஸோ தருண், உங்ககிட்ட என்னன்னா ஃபுல் சாங் நல்லா சிரித்து நல்லா பிரைட்டாக பண்ணேன். தேங்க்ஸ் மாஸ்டர். எக்ஸ்பிரஷன் தான் உன்னை காப்பாத்துச்சு. மூமெண்ட்ஸ் இன்னும் பர்ஃபெக்ஷன் வேணும். ஏன்னா நல்லா பண்ண வேண்டிய சாங் எல்லாமே இருந்துச்சு. நல்ல ஸ்டெப்ஸ் இருந்துச்சு, சாங் வேரியேஷன் இருந்துச்சு, எக்ஸ்பிரஷன் எல்லாத்துக்கும் கரெக்டாக இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஆடி இருந்தீங்கன்னா நிச்சயமாக களை கட்டி இருக்கும். அது கொஞ்சம் மைனஸாக இருந்துச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட். கலா மாஸ்டர். கண்டிப்பாக பிரசன்னா மாஸ் சொன்ன மாதிரி சாங் செலெக்ஷன் நல்லா இருந்தது. உங்களோட கொரியோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது. ஆஸ் அ கொரியோகிராஃபர் அதை காப்பாற்றிட்டீங்க, உங்கள் பேரை காப்பாற்றிட்டீங்க. தட்ஸ் குட், வெரி குட். சேம் சொன்ன மாதிரி எப்பயுமே நம்ம பாடியை புஷ் பண்ண வச்சுங்க, ஃபாஸ்ட்டாக போய் ரீச் ஆகலாம். ஆனால் நம்ம ஸ்லோலேருந்து ஃபாஸ்ட்டாக போகும்போது இன்னும் அந்த லேசினஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் உடம்புல. நான் பிகினிங் பார்த்தேன், என்னடா ரிஹர்சல் பண்ணுற மாதிரி 3 பேரும் அந்த பொண்ணும் சேர்ந்து ரிஹர்சல் பண்ணுற மாதிரி ரொம்ப லைட்டாக அவ்வளோதான் ஆடுறீங்க. ஃபுல் புஷ் பண்ணும், ஃபுல் எவ்வளோ ஹெவியாக ஆடணுமோ அந்த 6 நிமிஷம் கொடுக்குற உங்களுடைய டைமை அந்த பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ ஹெவியாக 6 நிமிஷம் ஆடி இருக்கியே நம்ம சொல்கிற மாதிரி வரணும். புரியுதா? அந்த 6 நிமிஷத்தில் நீங்கள் நான் ஒரு 3 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டீங்க. 3 நிமிஷம் தான் நல்லா ஆடினீங்க. நீ இந்த வாட்டி ரொம்ப வீக்காக ஆடிருக்க, உங்கள் மாஸ்டர் ரொம்ப நல்லா ஆடிருக்காரு. நீ இன்னும் நல்லா ஆடுவ, நல்லா ஆடக்கூடியவன். பட் இன்னைக்கு ஏதோ ரொம்ப கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். ஓகே, சாரி ஃபார் இன்டரப்டிங். உன்னை பொறுத்தவரைக்கும் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு தோணுது. எல்லா வாட்டி நான் ஒரே தான் சொன்னேன், நீ வச்சுக்கிட்டு வஞ்சனா பண்ணுறடா. உனக்கு வேர்த்தே கொட்டலை. அவருக்கு வேர்த்து கொட்டின அளவு கூட நீ உனக்கு வேர்த்து கொட்டலை. அப்போ அந்த 6 நிமிஷம் ஆடும்போது எப்படி வேர்த்து கொட்டியிருக்கணும் இல்லை? அதை பார்த்துக்கோ. ஓகே, ஸோ கலா மாஸ்டர், இவங்களுக்கு உங்களோட ஸ்கோர் என்ன? 9 கொடுத்துருக்காங்க கலா மாஸ்டர். பிரசன்னா மாஸ்டர், யுவர் ஸ்கோர்ஸ்? எவ்வளோ அவுன்ஸ் கம்மியாச்சு? 3 அவுன்ஸ் கம்மியாச்சா? சரி, அங்கே பாருங்க.